தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணிக்கு வெளியாகின்றன. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தேர்வு முடிவுகளை வெளியிடுகிறார். தேர்வு எழுதிய 9,09,002 மாணவர்கள் அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமாகவும் பள்ளிகள் மூலமாகவும் முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்களின் செல்போன் எண்களுக்கும் குறுஞ்செய்தி வழியாக முடிவுகள் அனுப்பப்படும் என்றும் சந்தேகங்களுக்கு உதவி எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அரசு தேர்வுகள் துறை தெரிவித்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கான நிதி வராதது துயரமானது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இருமொழிக் கொள்கையில் சமரசமில்லை என குறிப்பிட்டுள்ளார். அந்த 2 ஆண்டுகளாக அந்த நிதி நமக்கு வந்து சேரல. அது ஒரு மிகப்பெரிய துயரம். அந்த நிதி எங்களுக்கான நிதி கிடையாது, இந்த அதிகாரிகளுக்கான நிதி கிடையாது. அந்த நிதி அந்த மாணவர்களுக்கான நிதி, மாணவிகளுக்கான நிதி. எந்த காரணம் கொண்டும் அதை தடை செய்வது துயரமானது. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே சமயம் எந்த மறைமுக அழுத்தத்திற்கும் நாங்கள் அடிபணிவர்கள் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மண்ணுரிமையும் பெண்ணுரிமையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை உரிமையாக இருப்பதைப் போலவே இந்த இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய கட்சியினுடைய பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கை. அது மாற்று கருத்தே கிடையாது. இப்ப எந்த மறைமுக அழுத்தத்திற்கும் நாம அடிப்படையாது. நீங்க எடுத்த கொள்கையில் சமரசமின்றி கொள்கை சமரசம் என்ற பேச்சுக்கே இங்க இடமில்லை.